பொண்ணு தனியாக கார் எடுத்துகிட்டு போவா. ஒரு கடையில் போய் காஃபி சொல்லி குடிச்சிக்கிட்டே அன்றைய காலையை அவள் நினச்சி பார்ப்பாள். அவன்ற காலையை நினைக்கும் போதே அவளுக்கு 2-3 மாதம் முன்னாடி ஞாபகம் வரும். கல்யாணம் ஆகி நம்மெல்லாம் வழக்கமாக சொல்லுவோம்ல, நல்ல புருஷன், கை நிறைய சம்பாத்தியம், உனக்கு என்ன கவலை, அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பம். அவன் எந்த பிரச்சனையும் இல்லாத குடும்பம். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்களுக்கு. அந்த பொண்ணு ஒரு 2-3 மாதம் முன்னாடி அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்பா, எனக்கு எங்கேயாவது ட்ராவல் போகணுன்னு ஆசையாக இருக்குது. எங்கே போகிற? நாம தான் இப்போ எல்லாம் ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஆளுங்களுக்கு ட்ராவல், ட்ரிப்பு, ஜேர்னி எதுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஒரு ஊர்லேருந்து ஒன்றா எங்கேயாவது போய் குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு கெட்ட நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்துட்டு அது ஒரு ட்ரிப்பு. நல்லா தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஒன்றும் பேசாது. அப்புறம் அவளுக்கு இந்த செல்ஃபோன் கையில் வச்சுருக்கிறதுல சில டவுட் வரும். அதை அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது, அம்மா எத்தனை தடவை தான் உனக்கு சொல்லி கொடுக்குறது, இதை ஏம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு பொண்ணு சலிச்சுப்பான். இதெல்லாம் ஒரு 4 மாதமாக நடந்துட்டுருக்கோம். இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவள் வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு 2 லக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு புருஷனையும் பிள்ளைங்களையும் கூப்பிடுவா ஹாலுக்கு. என்னம்மா எங்கே போகிற அப்படின்னு கேட்பார். இல்லை நான் ஒரு ட்ராவல் போகலான்ட்டு இருக்கேன். எப்படி? இல்லை நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். காரா? கருவேப்பிலை வாங்குறதுக்கே இந்த பொண்ணு நம்மகிட்ட பர்மிஷன் கேட்கும். கார் வாங்குச்சுன்னு சொல்லிச்சேன். நான் வீட்டுக்காரர் பதறிடுவான். ஆமாம் நான் கார் ஒன்று வாங்கியிருக்கேன். கடந்த ஒரு 2 வருஷமாகவே நான் இதுக்காக யோசிச்சு சிக்கனமாக செலவு பண்ணி, எந்த வருமானம் எனக்கு இல்லை, ஆனால் நான் செலவு சிக்கனமாக பண்ணி கொஞ்சம் ஒரு கார் வாங்கியிருக்கேன். இன்னும் இஎம்ஐ எல்லாம் இருக்குது. இப்போ இந்த வார்த்தை எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இஎம்ஐன்னு வார்த்தை சொல்கிறா, கார் வாங்கியிருக்கேன்றா, ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு. சரி இப்போ எங்கே போகணும்னு நினைக்கிறேன். இல்லை எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன். இது என்ன இப்படி இருக்குது? அவங்க பையன் சொல்ல, அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு. ஒரு பெண் தவனாக இயங்க வேண்டும் என்று நினைத்தாலே இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சமூக அமைப்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் போகலாம்ப்பா கூட. சொல்ல, வேணாம் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாள். ஒன்றுமே புரியாது. தனியாக போகிறேன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டேக்கிள் பண்ணுவேன். தனியாக கார் எடுத்துகிட்டு போகணுன்னு முடிவு பண்ண அன்றைக்கே நான் கார் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். நீங்கள்லாம் 10 மணிக்கு வெளியில் போயிடுவீங்க, 7 மணிக்கு தான் எல்லாம் உள்ளே அடைவீங்க. ஸோ இவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சுல்ல, இதில் நான் கார் டிரைவிங் கிளாஸ் போனேன், கம்ப்யூட்டர் எப்படி கற்றுக்கிறதுன்னு போனேன், லேப்டாப் வச்சுருக்கேன், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும், இந்த ஃபோன் ஆப்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ நான் ஒன்றும் இல்லை, எனக்கு பயம் இல்லை. நைட்டில் யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு பகல் மாதிரி நம்ம பகல் முடிகிற நேரங்களில் எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இரவுகளை மட்டும்தான் கொடுமை நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்றது அந்த ஆளுக்கு புரியல. அதனால் நான் பகல் முடிகிற நேரத்தில் ஒரு இடத்துல தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. கார் டயர் பஞ்சர் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஜாக்கி போட்டு தூக்கி எப்படி மாற்றுறது வரைக்கும் நான் கற்று வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஆனால் எல்லோரும் பார்த்து கொண்டு நிற்க அந்த பெண் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு லக்கேஜெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு அவரு டிராவல் போகிறான். அப்போது இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எத்தனை பெண்களுக்கு இது சாத்தியமாகுதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எப்படி ஒரு ஆண் எங்கேயாவது எல்லாத்தையும் விட்டுட்டு டக்குன்னு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன பேக் எடுத்துட்டு வெளியே போக முடியுமோ, அப்படி ஒரு பெண்ணாலும் போக வேண்டும். ஒரு பெண்ணும் போக முடியும். நாம் அந்த இடத்துக்கு போகணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது எதையோ மீறுதலோ அப்புறம் வீட்டுக்கு அடங்காத தன்மையோ, யாரு கேட்டாலும் அதெல்லாம் கிடையாதுங்க. எப்படி இந்த கண்ணுக்கு வலிக்குதோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் வலிக்கும், அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இப்போ என்னுடைய பெண் தோழிகளே சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணுங்க அடங்க மாட்டேங்குதுங்க, பயங்கர பிரச்சனை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இதை விட மோசமான அடங்காத தன்மையை ஆண்கள் செய்யும் போது நம்ம பார்த்து கொண்டு தானே இருந்தோம். காலரை தூக்கி விட்டு ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஒரு பெண் எங்கேயோ ஒரு பெண் எல்லா காலத்திலையும் தவறு நடக்கலாம், யாரும் தவறு செய்யலாம், அது மனித இயல்பு. அது பெண்ணுக்கோ ஆணுக்கோ மட்டுமானது அல்ல. அப்படி ஒரு பொண்ணு ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை எதற்கு உதாரணமாக கொண்டு வருகிறீர்கள்? எல்லா இடத்துலையும் தவறு நடக்கும், அதை விட்டுட்டு போகலாம். அதை உதாரணமா எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை பத்தி பேசி இப்ப இருக்கிற பெண்கள் சரியே இல்லை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஜென்சிஸ் வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்காங்கன்னு தோணுது. அவங்களுக்கு எது வேணும் எது வேணாங்கிறதுல சோ கிளியர். அப்ப அவங்க கால் தடுமாறி விடலாம் கூட, ஆனால் அவர்களுக்கு எழுந்திருக்க தெரிகிறது. அது ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறேன். அப்படி எழுந்திருக்கிற பெண்களா இந்த பெண்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.